Hi friends, welcome to SR Chemistry channel. Today topic carbonyl compounds, 12th standard, 12th unit 12, carbonyl compounds. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபைன், அதாவது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அந்த ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். யூரோட்ரோபைன் அதோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வாட் இஸ் யூரோட்ரோபைன், ஹவ் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு கேட்பாங்க. யூரோட்ரோபைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமெத்திலின் டெட்ராமைன். ஸோ வாட் இஸ் யூரோட்ரோபைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாமெத்திலின் டெட்ராமைன். இதுதான் வாட் இஸ் யூரோட்ரோபைன் அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் இதோட யூசஸ் கேட்பாங்க. எப்போவுமே யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூரினரி ஆன்டிசெப்டிக். இது வந்து புக்லேயும் இருக்கும் யூசஸ்ஸு, நான் அதை வந்து அப்புறம் சொல்கிறேன். ஸோ யூசஸில் வந்து நம்ம நார்மலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூரினரி ஆன்டிசெப்டிக். புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 யூசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஹவ் இஸ் ப்ரிப்பேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூரோட்ரோபைன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூரோட்ரோபைன். ஸோ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 6 molecules ஆஃப் CH2O. ஸோ என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 4 molecules ஆஃப் NH3. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது யூரோட்ரோபைன் அப்படிங்கிறது என்னது எக்ஸாமெத்திலின் டெட்ராமைன். ஸோ டெட்ராமைன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ இதுலேருந்து என்ன ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 6 molecules ஆஃப் வாட்டர். ஸோ 6 molecules ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன், வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ 4 3s are 12 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ 6 2s are 12. ஸோ ஹைட்ரஜன் 12 வந்துருச்சு, ஆக்சிஜன் நமக்கு இங்கே 6 கொடுத்துருக்காங்க, 6 வந்துருச்சு. ஸோ 6 molecules ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு CH2 இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஸோ CH2 நமக்கு 6 டைம்ஸ் தான் இருக்குது, நைட்ரஜன் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா CH2 ப்ராக்கெட்டில் 6 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இது மட்டும் 6 டைம்ஸ் இருக்கும், ரிமைனிங் நைட்ரஜன் 4 இருக்குது. ஸோ காமனாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இந்த CH2 6N4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமெத்திலின் டெட்ராமைன். அப்படி இல்லைன்னா இதை வந்து யூரோட்ரோபைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபைன். ஸோ யூரோட்ரோபைனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் வந்து 4 கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் CH2 6 டைம்ஸ் வரணும். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா பென்சின் ஸ்ட்ரக்சர் போட்டுருக்காங்க ஸ்பேஸ் விட்டு. ஸோ இந்த ஒரு கார்னர் விட்டு, அதாவது ஒரு கார்னர் விட்டு ஒரு கார்னர் என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு 4 நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, 3 ஃபில் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் ஒன்று சென்டரில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சென்டரில் இருக்கிற நைட்ரஜனோட ஒவ்வொரு நைட்ரஜனோடையும் வந்து பார்த்தோம்னா பாண்டிங். ஸோ இந்த மீதி வந்து பார்த்தோம்னா நமக்கு CH2 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3, ரிமைனிங் வந்து இன்னும் 3 வரணும். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன், சென்டரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனில் ஒவ்வொரு கார்பனும் CH2. ஸோ இந்த CH2லேருந்து நைட்ரஜனுக்கு ஒரு பாண்டு. அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபைன் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் யூரோட்ரோபைன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம், அதோட யூசஸ் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துருப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.